T20 உலகக்கோப்பை தொடரில் விளையாடுவதற்காக தற்போது இந்திய அணி அமெரிக்கா சென்றிருக்காங்க. இந்த நிலையில பயிற்சியின் போது இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா அங்கு போட்டோ ஷூட் நடத்தியிருக்கார். தற்போது அந்த படங்கள் இணையத்தில் வைரலாக்கப்பட்டு வருது. வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணியோட முன்னாள் ஆல்ரவுண்டரான டிவன் பிரவோ தற்போது ஆப்கானிஸ்தான் அணியோட பந்துவீச்சு ஆலோசகராக இணைந்திருக்கார். அமெரிக்காவில் தொடங்கவிருக்கும் T20 உலகக்கோப்பைக்காக ஆப்கானிஸ்தான் அணிக்கு பந்துவீச்சு தொடர்பான ஆலோசனைகளை டிவன் பிரவோ அளிக்கிறார். T20 உலகக்கோப்பை வரும் ஜூன் 2ஆம் தேதி அமெரிக்காவில் தொடங்கவிருக்கிற நிலையில உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்கும் அணிகள் தங்களோட பயிற்சி ஆட்டங்கள்ல விளையாடி வர்றாங்க. இன்று நடைபெறவிருக்கும் பயிற்சி ஆட்டத்தோட முதல் போட்டியில ஸ்காட்லாந்து மற்றும் யுகாண்டா அணிகள் மோதவிருக்காங்க. மற்றொரு பயிற்சி ஆட்டத்தில் USA அணியை எதிர்கொள்ளவிருக்கு நேபாள அணி. பல வகையான நபர்களை கையாள்வதுதான் ஒரு கேப்டனுக்கு இருக்கும் மிகப்பெரிய சவாலான விஷயம்னு தெரிவிச்சிருக்காரு இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா. மேலும் அணியில இருக்கும் அனைத்து வீரர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க அணியில தான் இருக்காங்க என்ற உணர்வை அவங்களுக்கு கொடுக்கணும் என்பதுதான் தான் ஒரு கேப்டனா கற்றுக்கொண்ட பாடம்னு ரோஹித் சர்மா தெரிவிச்சிருக்காரு. கௌதம் கம்பீர் ஆலோசகரா கொல்கத்தா அணியுடன் இணைஞ்ச வருஷமே கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு கோப்பையை வாங்கி கொடுத்துட்டதா ரசிகர்கள் சொல்லி வந்த நிலையில இது வெறும் ட்ரைலர் தான் சொல்லி இருக்காரு கௌதம் கம்பீர். இன்னும் 3 IPL கோப்பைகளை ஜெயிக்க வேண்டி இருக்கு. அப்பதான் IPL அதிக கோப்பைகளை வென்ற வெற்றிகரமான அணியா மாற முடியும். அதுக்கான தொடக்கம் தான் இதுன்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாரு கௌதம் கம்பீர். T20 உலக கோப்பையில மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட போட்டியாயிருக்கும் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஜூன் 9ஆம் தேதி அமெரிக்காவின் நியூயார்க் மைதானத்துல நடக்க இருக்கு. இந்த போட்டிக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறதா தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடக்கவிருக்கிற மைதானத்துக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்திய அணியின் முன்னாள் வீரரான வாசிம் ஜாஃபர் கோலி ஓப்பனிங் பேட்ஸ்மேனா களமிறங்கணும்னு தனது விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு. கோலி மற்றும் ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் இறங்கணும்னு கேப்டன் ரோஹித் 3ஆவதாவும் சூரியகுமார் 4ஆவதாவும் இறங்கணும்னு சொல்லி இருக்காரு. ரோஹித் ஸ்பின் பால்களை சிறப்பா கையாள்வாரு. அதனால அவர் 1 டவுன் இறங்குறது இந்திய அணிக்கு கூடுதல் பலமா இருக்கும்னு சொல்லி இருக்காரு வாசிம் ஜாஃபர். T20 உலக கோப்பைக்கான பயிற்சி போட்டிகள் நடந்து வர்ற நிலையில இன்னைக்கு நடக்கவிருக்கிற போட்டியில அமெரிக்கா அணியை எதிர்கொள்ள இருக்கு நேபாள் அணி. இந்த போட்டி இந்திய நேரப்படி இரவு 9 மணிக்கு தொடங்க இருக்கு. T20 உலக கோப்பையில இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் நியூயார்க்ல விளையாட இருக்கிற மைதானத்தின் கட்டுமான பணிகள் நடந்து வந்த நிலையில இப்போ கட்டுமான பணிகள் முழுமையா முடிஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில மைதானத்தின் புகைப்படமும் வெளியிடப்பட்டிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.